சூப்பர் அண்ட் டேஸ்டியான வெண்பொங்கல் வந்து எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப்பு பச்சை பருப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு எந்த கப்பில் பருப்புலாம் ஆட் பண்ணிங்களோ அதே கப்பில் ஒரு 8 மடங்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6 to 7 விசில் வந்து வச்சு எடுத்திங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கப்பு தேங்காய், 5 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தாளிப்புக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடாகிட்ட அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் சட்னிக்கு. பொங்கல் தாளிப்புக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மிளகு, சீரகம் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி தட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் போட்டாலும் போடலாம், அப்படியே விட்டாலும் விடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணும். போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கலில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா தேங்காய் சட்னியோட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே எம்மியாக இருக்கும்.